அவர் உடல் நலனை விசாரிக்கிறதுக்காக சென்று அவர் உடல் நலனை விசாரித்தோம். அவர் இன்னைக்கு நல்லா இருக்கேன், இன்னையிலேருந்து என்னுடைய பணிகளை தொடங்குகிறேன் அப்படின்னு சொல்லி தலைமைச் செயலகம் போகிறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, எங்கள் திருமணம் நடந்தது கலைஞர் தலைமையில், எல்லாருக்கும் தெரியும். கேப்டனுக்கும் கலைஞருக்குமான நட்பு 40-45 வருஷம் நட்புங்க. அப்போ இருந்தே அண்ணன் ஸ்டாலின் அவர்களும் கேப்டனோட மிகப்பெரிய நட்பில் இருந்தார். கேப்டன் பலமுறை ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தாலும், அவருக்கு உடல்நிலை சரியில்லைனாலும் உடனடியாக ஃபோன் பண்ணி விசாரிப்பார். நேராக கேப்டனை சந்திச்சிருக்காரு. அதே மாதிரி பல அறிக்கைகளை கேப்டன் குணமாகணும்னு அறிக்கைகள் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அவர் ஒவ்வொரு வாட்டியும் மேயராக இருந்தாலும் சரி, துணை மினிஸ்டர் ஆகும்போதும் ஒவ்வொரு வாட்டியும் கேப்டனை சந்தித்து பிளெஸ்ஸிங் வாங்குவார் ஸ்டாலின் அவர்கள். இப்போ அவர் முதலமைச்சராக இருக்கார். அவருக்கு உடல்நிலை சரியில்லைங்கிறப்போ இது குடும்ப ரீதியாக, நட்பு ரீதியாக அவருடைய உடல் நலனில் அக்கறை வேண்டும் அப்படின்றதுனால தான் நேராக போய் அவரை நான் சந்தித்தோம். எங்களுடன் எங்கள் கழக நிர்வாகிகள் சுதீஷ், பார்சாதி எல்லாரும் வந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். நல்லா இருக்கேன்னாரு. சீக்கிரம் நீங்கள் குணமடையணும் அப்படின்னு கேப்டன் சார்பாக, தேமுதிக சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிட்டு வந்தோம். முதலமைச்சர் செஞ்ச புகைப்படம் பார்த்து தொண்டர்கள்லாம் மகிழ்ச்சியாக இருக்காங்க, தேமுதிக தொண்டர்கள்லாம் மகிழ்ச்சியாக இருக்காங்க. அந்த மகிழ்ச்சி நிற்கக்கூடிய அளவு இருக்குமா? இல்லை, அது நீங்கள் தான் சொல்கிறீங்க. நான் இப்போ தான் அவரை பார்த்துட்டு நாங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்திருக்காங்க. எங்கள் தொண்டர்கள் மகிழ்ச்சின்னா அது எனக்கு மகிழ்ச்சி தான். ஆனால் இது 100% நீங்கள் அரசியல் கண்ணோட்டத்தில் நீங்கள் பார்க்குறீங்க பத்திரிகையாளர்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் இது நட்பு ரீதியாக அவங்க எங்கள் குடும்பத்து மேலே வச்ச அந்த பற்றும், நாங்கள் அவங்க குடும்பத்து மேலே வச்ச பற்றின் ரீசனாக தான் 100% இது அவருடைய உடல்நிலையே அக்கறையில் காமிக்கணும், அவரை விசாரிக்கணுன்றதுனால தான் நாங்கள் சென்றோம். சரிங்களா? அண்ணி இருந்தாங்க, உதயா இருந்தார், அமைச்சர்கள் இருந்தாங்க, எல்லாரையும் பேசிட்டு நாங்கள் வந்திருக்கோம். சரிங்களா? அதிமுக உங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்க சூழ்நிலையில் நீங்கள் திமுக கூட்டணிக்கு செல்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டுச்சு. இந்த சமயத்தில் இது அரசியல் ரீதியான சந்திப்பாக பார்க்கப்படுற இது வாய்ப்பு இருக்குல்ல? இல்லை, நீங்கள் உங்கள் கண்ணோட்டம் அது. நான் ஏற்கனவே தெளிவாக பல முறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் வளர்ச்சியை மட்டுமே நாங்கள் இப்போ ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஆகஸ்ட் 3ஆம் தேதியிலிருந்து தமிழ்நாடு முழுக்க நாங்கள் சுற்றுப்பயணம் ஆரம்பிக்க இருக்கிறோம். கும்மிடிப்பூண்டியில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரை முதல் கட்ட பயணம், 2ஆம் கட்ட பயணம், 3ஆம் கட்ட பயணம் என்று. அதே மாதிரி கடலூரில் மாநாடு ஜனவரி 9 வச்சுருக்கோம். ஸோ எங்களுடைய பணிகள் இப்போ தேமுதிகவை ஸ்ட்ராங் பண்ணுறது, வளர்க்குறது, எங்கள் நிர்வாகிகளை சந்திக்கிறது,